ப்ரோ படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஒரு சில இடத்துல காமெடி ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, ஒரு சில இடத்துல வந்து காமெடி ஓகேவாக தான் இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா தான் ப்ரோ இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம் ப்ரோ. செகண்ட் ஹாஃபும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் ப்ரோ, நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு. பெருசாக ரொம்ப லேக் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ. மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. யோகி பாபு ரோல் வந்து படத்தில் உண்மையாக நல்லா இருந்துச்சு. படத்தில் ரோல் நல்லா இருந்துச்சு. போதும் ப்ரோ. எனக்கு பர்டிகுலராக படத்தில் பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா காமெடி தான் ப்ரோ. நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ காமெடி. லெக் பீஸ் நல்லா இருக்குமா, சூப்பராக இருக்குது. அந்த 4 நண்பர்கள் நல்லா பண்ணியிருக்காங்க. அதில் மெமிக்ரி ஆர்டிஸ்ட்டு யோகி பாபு எல்லாம் நல்லா இருந்தாங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் பண்ணியிருந்தார் தாமு, அவரும் நல்லா பண்ணார். சூப்பராக இருக்குது. காமெடி ஃபேமிலியாக வந்து உட்காந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஜூம் ஏற்றுற மாதிரி இருக்குது, நல்லாயிருக்கு. சூப்பர். யோகி பாபு ரோல் தான் கம்மி பண்ணிட்டாங்க. ஆமாம், அவர் தான் கம்மி பண்ணாங்க. இன்னொன்று மந்திரவாதி ஆவியாக பிடிக்கிறது நடுவில் கட் பண்ணிட்டாங்க. ஆளை பார்த்தா கண்டுபிடிக்கலாம், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. அந்த 4 பேர் கேரக்டர் நல்லாயிருக்கு. சூப்பராக பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. பயங்கரமான சீன் எடுத்துன்னா எதுவுமே இல்லையே. யாரோ ரோலு மொட்டை ராஜன் தம்மி பண்ணிட்டாங்க. அவர் தான் மெயினாக காட்டணும். அவரு தம்மி, யோகி பாபு டம்மி பண்ணாங்க. இந்த 4 பேர் நல்லா இருக்குது. 4 பேர் சூப்பர். படம் முழுக்க காமெடியாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. அனிருத் சார் பாட்டு பாடியிருக்காரு, அது எங்களுக்கே அது புதுசாக இருக்குது. படம் பார்க்கும்போது அவர் பாட்டு பாடியிருக்குது, டிஆர் சாரும் பாட்டு பாடியிருக்காங்க, எல்லா ஆக்டரும் நடிச்சிருக்காங்க. பயங்கரம். என்ன பிரதர்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஒரு கனெக்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் கனெக்ட் ஆகும். முழுக்க காமெடி தான். முழுக்க காமெடி தான். என்ன பிரதர்? யாரோடனா நம்ம யோகி பாபு சார், மொட்டராஜன் சார் பயங்கரம் பண்ணி, ஸ்ரீநாத் சார் நல்லா பண்ணியிருக்காரு. கலைஞர் அதாவது என்ன கண்டென்ட் எடுத்து சொல்லணுமோ, என்ன கண்டென்ட் கரெக்டாக முடிச்சிருக்காங்க. ரொம்ப கண்டிப்பாக சூப்பராக இருக்காங்க. இல்லை எனக்கு கண்டென்ட் என்ன சொன்னாலும் கண்டென்ட்டை சொல்லி புரிய வச்சுட்டாங்க. இது ஃபேமிலி கண்டிப்பாக கனெக்ட் ஆகும், யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆகும். கண்டிப்பாக பார்த்தாகணும். வந்தேன் ஒரு 2 hours நல்லாவே என்ஜாய் போல கொண்டு போயிருக்காங்க. எங்கேயுமே படம் லேக் ஆகலை, எனக்கு பிடிச்சிருக்கு ஓவராலாக. அதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா எல்லாமே ஆர்டிஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஃபெமிலியர் ஆர்டிஸ்ட்டு. மொட்டை ராஜேந்திரன் நடிச்சிருக்காரு, டைரக்டர் ஸ்ரீநாத் சார் ஒரு பக்கம் பண்ணியிருக்காங்க. அனிருத் சாரோட பாட்டு ஒரு நல்லா கமர்ஷியலாக வந்து நம்ம லைட்டாக போர் அடிக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சாங் வந்துடும் அட்டகாசமாக. ஓவராலாக காமெடியன் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours இன்றைக்கி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படம். சோசியல் மெசேஜை வந்து ஹியூமராக நம்மளுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டோடு கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டருக்கு வந்து என்ஜாயபிளாக பார்க்கலாம். தேங்க்யூ. யூ தான் ஏலாம் கிடையாது, யூ தான். ஆமாம், நடிக்க வச்சுருக்காங்க. அது நல்லாவே வந்திருக்கு. இல்லை அந்த மாதிரி தப்பாலாம் எதுவும் காட்டலை, நல்லாவே தான் வந்திருக்கு. ஒரு 2 hours வந்து நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தானே ஒரு படம். ஆமாம் நல்லாவே வந்திருக்கு ஜி. படத்தை வந்து ஹியூமராக 2 hours ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்கலாம், என்ஜாயபிளாக பார்க்கலாம். யோகி பாபுவோட காமெடி தான் நல்லா சூப்பராக வந்திருக்கு. சாரோட காமெடி. மொட்டை ராஜேந்திரன் சார் ஒரு பக்கம் ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் பண்ணுவார், செகண்ட் ஹாஃபும் ஃபஸ்ட் ஹாஃபும் சேர்ந்து யோகி பாபு சார் வந்து காமெடியை வந்து நல்லா அழகாக ப்ளே பண்ணியிருக்காங்க. ஒரு 2 hours இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல படம் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் தேட்டர்ஸில் வந்து பாருங்கள். தேங்க்யூ. லெக் பீஸ் படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்ல காமெடி சேனலாக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது பிரதர். நல்ல போர் அடிக்காமல் போகுது, ஜாலியாக போகுது வந்துட்டு. புரியல பிரதர்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது பிரதர். செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு போர் அடிக்காமல் நல்ல த்ரோட்டாக அடுத்து என்ன அப்படின்றது இருக்குது. அடுத்த சீனை நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லா இருக்குது. அதே சமயம் காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு வந்துட்டு படம். எனக்கு பிடிச்சிருந்தது 4 ஹீரோ ரோல் நல்லா பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் கடவுள் ராஜன் எல்லாருமே பிடிச்சிருந்தது. அவங்கன்னு கிடையாது, எல்லாமே பிடிச்சிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா நான் கடவுள் ராஜேந்திரன் அவர் பண்ண ரோல் பிடிச்சிருந்தது. ரவிமரியா சார் ரோல் ரொம்ப பிடிச்சிருந்தது. காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அவருக்கு வந்துட்டு. அவர் வில்லன் படத்தில் காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு வந்துட்டு. ஆக்சுவலாக வந்துட்டு ட்விஸ்டோடு இருக்குது வந்துட்டு. இப்போ எண்ட் ஆஃப் த இது வரைக்கும் ட்விஸ்ட்டாக தான் இருக்குது வந்துட்டு. ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அதே சமயம் காமெடியாகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு படம் வந்துட்டு. நிச்சயமாக கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் வந்துட்டு. தேங்க்யூ. படம் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கே தெரியும், நிறைய காமெடி ஆர்டிஸ்ட் வந்து இதில் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து படம் வந்து நீங்கள் நம்பி வரலாம். ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே ஒரு ஃபன் இருக்குது. ஓகேங்களா? டார்க் காமெடிஸ் நிறைய இருக்குது. அது போக டைரக்டரோட அந்த எஃபர்ட் வந்து வீணாகலன்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரொடியூசர் வந்து நம்பி படம் போட்டிருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா
அவரோட சின்ன ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போ 3வது ஆளை நம்பக்கூடாது. சப்போஸ் நமக்கு ஹராஸ்மெண்ட் நடக்குது, வெளில போன இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படிங்கும்போது ஒரு சின்ன கேப்பு கிடைச்சாலும் நம்ம அங்கே நம்மளை எப்படி தற்காத்துக்கணும், நம்ம எப்படி தப்பிக்கணும்னு தான் பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு மிஸ்யூஸ் நடக்குதுன்னா அது நமக்கு ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்காங்க. ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட்டோட காமிச்சிருக்காங்க. நல்லா ரீச் ஆகக்கூடிய ஒரு மெசேஜ் தான். சரி, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு லேகாக தெரியலாம் ஓவராலாக. பட் ஃபுல்லாகவே ஃபன் இருக்குது, டார்க் காமெடிஸ் இருக்குது. படம் வந்து நீங்கள் முகம் சொல்லிக்காமல் எல்லாருமே பார்க்கக்கூடிய படம் தான். என்ன கேட்குறீங்க? இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரோட ரோல் அப்படிங்கிறத தாண்டி நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாருமே தன்னோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து மைண்டில் நம்ம ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம இவர் தான் அவர் தான் சொல்ல முடியாது. எல்லாருமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது படம். எல்லாமே இப்போ ஒரு மாதிரி எப்படி சொல்கிறதுனா, ஒரு சோகங்கள் கஷ்டங்கள் அடித்தடி அப்படின்னு போனாலுமே கடைசியில் வந்து அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க கெரியரில் ஓரளவுக்கு போய் செட்டில் ஆன மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜும் இருக்குது படத்தில். எல்லோரும் வந்து பார்க்கலாம். மியூசிக் வந்து அனிருத் சார் பாடியிருக்காரு. ஸோ பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். முகம் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆடியன்ஸாக நீங்கள் வந்து ஒரு ஃபன் கேரண்டியாக இருக்கும். 2 மணி நேரம் நம்ம எது எதிர்பார்க்காம வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சிட்டு போகலாம். அவ்வளோதான் ப்ரோ பேச. ரெண்டுமே ஒரே மாதிரி போகும், ஃபன்னாக போகும். டைம் போனது தெரியாது உங்களுக்கு. நார்மல் தான் ப்ரோ. காமெடி எப்படி போகும், சுந்தர்சி சார் கிளைமேக்ஸ் படம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போகும். அவ்வளோதான். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்காது, நீங்கள் எதிர்பார்க்க மாதிரிலாம் இருக்காது. காமெடியில் ஒரு ட்விஸ்ட்டு இருக்கும், அவ்வளோதான். எதுக்கடா இது பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. மியூசிக் நார்மலாக கரெக்டாக இருக்கும். சாங்ஸ் 2 சாங்ஸ் தான் இருக்கும், கரெக்டாக போய்டும். பிஜிஎம்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிடும். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சார். கதை புதுசாக இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, ட்விஸ்ட்டு இருக்குது, காமெடி எல்லாருமே அருமையாக பண்ணியிருக்காங்க. காமெடி உண்மையிலே நல்லா இருக்குது சார். பாட்டு மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது சார். செகண்ட் ஹாஃபில் இன்னும் நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் எல்லாமே சூப்பராக இருக்குது சார். எல்லாருமே இது வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக சந்தோஷமாக ஃப்ரீயாக இருந்துட்டு போகலாம் சார். நல்லா இருக்குது. எல்லாமே பிடிச்சிருக்கு சார். இதுன்னு அதுன்னு இல்லை, எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் நல்ல சுவாரஸ்யம் தான். நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பர் சார். படத்தோட மியூசிக் சூப்பராக இருந்தது சார். நல்லா பண்ணியிருக்காரு சார். மியூசிக் நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா சார். படத்தில் வேறு இன்னொரு புது விஷயம், பழைய நடிகர்கள் அதில் வருவாங்க. அது இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் படத்தில். படம் கொஞ்சம் காமெடியான எடுக்க பார்த்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா பார்க்கலாம். படத்தில் அந்த ஒரு பேர் என்ன, குயில் மணியா ஒரு பேர் என்னடா, 4 ஹீரோ இருப்பார். சரி சரி ஓகே பார்த்துக்கலாம். ஒரு ரோல் ஒருத்தர் நல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். காமெடிலாம் நல்லா இருந்துச்சு. கதைலாம் சூப்பராக இருக்கும். என்ன விஷயம் பிடிச்சிருக்கு உங்களுக்கு? யோகி பாபோட காமெடி ரொம்ப பிடிச்சது. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஜாலியாக இருக்குது பார்த்து. போர் அடிக்கல ஓரளவுக்கு. மியூசிக் ஓகேண்ணா. ரோலுங்களா? யோகி பாபு ரோல் தான் பிடிச்சது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காருண்ணா. அந்த அளவுக்கு இல்லை, ஆனால் காமெடியாக இருந்து ஜாலியாக இருந்தது.